விஜே பார்வதி அவங்களோட கேமில் அடுத்த கட்டத்துக்காக போகிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட உஷாரா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, இப்போது அமித்தோட ஒய்ஃப் வந்து பல விஷயங்கள வந்து போட்டு உடைக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அமித்தோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்திருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து, நீ இந்த இன்னும் கவுன்சிலர்லாம் வந்து நீ கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பல பிக் பாஸ், மலையாளம் பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸ் எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சிட்டு வந்து சேச்சி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரோரா. ஸோ அரோரா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி, எல்லாத்தையும் கணக்கு வச்சு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ளே சொன்னா நல்லா இருக்குமா? வீக்கெண்டில் சொன்னா நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்கா. அது உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அமித் வந்து, "பாரு என் பின்னாடி பேசுகிறாளா?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து, "நீ உன் லாயல்ட்டி எல்லாமே வந்து ஒரு கேம்க்காக மட்டும் வந்து வச்சுக்கோ. பார்வெல்லாம் வந்து அடுத்த கட்டம் இந்த கேமில் வந்து போகிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவா அவ." அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அமித்துக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பேக் டு பேக் பெரிய ஷாக் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹை ஓப்பனர் மாதிரி தான். இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சாங்க அவங்க. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பை.